Integrated Marketing Communications அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. IMC Integrated Marketing Communications என்றது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் an important business process. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிஸ்னஸ் பர்டிகுலர்லி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் அப்படி எடுத்துக்கலாம். அவங்க நிறைய மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். சிலது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், டிவி ஆட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், ரேடியோ ஆட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்புறம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர், பிரிண்ட் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு, மேகசின்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். இப்படி பலவிதமான டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்குங்க. இப்படி பலவிதமான மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ வளரக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோலி தே ஆட் அப் த மார்க்கெட்டிங் சேனல்ஸ். இப்படி நிறைய மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இல்லாமல் அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி வருது. ஓகேங்களா? இதில் என்ன கீ விஷயம், நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒன்று கோஆர்டினேஷன் அண்ட் கொலாபரேஷன் வித்தின் த மார்க்கெட்டிங் சேனல்ஸ். ஒவ்வொரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் சேனல்ஸ்குள்ளேயும் ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் கொலாபரேஷன் இருக்கணுங்க. அதே மாதிரி டேட்டா ஷேரிங் இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் சேனல்ஸில் இருக்கிற டேட்டா இன்னொரு மார்க்கெட்டிங் சேனல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டா இன்டகிரேஷன் அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிஃபைடு பிராண்ட் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு சேனல்ஸும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு வேளை ஒரு ஆஃபர்ஸை பற்றி இருக்கலாம், ஒரு நம்மளுடைய பிஸ்னஸுடைய தீமை பற்றி இருக்கலாம், அட்வர்டைஸிங்கில் யூஸ் பண்ணுற விஷுவல்ஸ், தீம் கலர்ஸாக இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷனில் இருந்து நம்மளுடைய கோல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபைடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஐஎம்சி தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் மச் டைம். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கணுன்னா கூட எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் மார்க்கெட்டிங் டூலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஹப் சொல்கிறாங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஹப். அதாவது எனக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அது ஒவ்வொன்றும் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கு, எப்படி க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஓவராலாக க்ரோத் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸை, மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ஸை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ரிப்போர்ட்டிங்க்குமே வந்து இந்த இன்டகிரேஷன் தேவைப்படுது. இந்த ஐஎம்சினால் இன்னொன்று, எல்லாரும் தன்னுடைய மார்க்கெட்டிங் ஒர்க்கில் வந்து தெளிவாக இருப்பாங்க, வேலையும் குயிக்காக நடக்கும். ஸோ வேலை குயிக்காக நடக்கணும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன், அந்த கரண்ட் டெக்னாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆட்டோமேஷன் இருக்கும். ஓகே, ஆட்டோமேஷன் இருக்கிறதுனால குயிக்காக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு மார்க்கெட்டிங் சேனல்ஸ்க்கு உள்ளேயும் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். கோஆர்டினேஷன், கொலாபரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு ஐஎம்சி டூல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் டூல்ஸ் இது வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஹப்ஸ்பாட் எடுத்துக்கோங்க. ஹப், ஓகே, அதிலே வருது. ஹப்ஸ்பாட் மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் tools. This IMC tool will facilitate data integration, collaboration among the resources, gives the reporting of the individual marketing channels as well as the overall marketing channels, leverages the current marketing technologies and trends, and automates the marketing process, and ensures the business is providing unified and consistent marketing message across all channels. எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 10 மார்க்கெட்டிங் சேனல் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஒரு மார்க்கெட்டிங் சேனலுக்குள்ளேயே பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இது ஒரு பெரிய ட்ரீ, மார்க்கெட்டிங் ட்ரீ, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஹைரார்கி இங்கே இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ்ன்றது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் சேனல் வந்து இன்னொரு மார்க்கெட்டிங் சேனலை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். Hope you better understand about IMC Integrated Marketing Communications. Thank you very much. This is Sasi Kumar Talks.